ஆனா இங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் மக்களை தங்கள் பக்கம் வச்சுக்கிறதுக்காகவும் இல்ல தங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்காக மக்களிடத்துல சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் கடவுளால தான் இங்க எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். அப்படி நாம நினைக்கிறதுனாலதான் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதை சரி செய்ய கடவுளால தான் முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தானா உருவாகுது. அதனால கடவுளால தான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு நாம போறதுக்கு முன்னாடி நம்ம அண்ட விதிகளை பத்தி நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கடவுள் யாரு, அவருடைய தன்மை என்ன, அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத பத்தி நாம புரிஞ்சுக்க முடியும். நாம கடவுள் மேல எல்லா பாரத்தையும் போட்டுட்டு கடவுள் கிட்ட சரணாகதி அடையிறதுனால கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு அப்படிங்கிறதுனால அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால நமக்கு ஒரு பலம் கிடைக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே கடவுளை மட்டும் நம்ம சார்ந்து இருந்தோம் அப்படின்னா நாம பலவீனம் அடைகிறோம். ஏன்னா அண்ட விதிகள் செயல்படுற விதம் அப்படிங்கிறது வேறையா இருக்கு. இங்க நம்மளுடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம நாம எந்த ஒரு செயலையும் செய்யாம கடவுளை மட்டுமே சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நாம நினைக்கிற காரியங்கள் எதுவுமே நடக்காது. அதுல நிறைய தோல்விகள் ஏற்படும். அதுல இருந்து மீண்டு வர முடியாம நம்ம தவிச்சுக்கிட்டே இருப்போம். இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தி அடைந்த ஒரு நிலையில கூட நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். இது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான ஒரு மனநிலை தான். அப்போ இங்க அண்ட விதிகளை பத்தியும் கடவுள் யாரு, அவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பத்தியும் ஒரு தெளிவான ஒரு புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நாம இதுல இருந்து வெளிப்பட்டு வெளியில வர முடியும். நீங்க தனிமையில இருக்கக்கூடிய நேரங்கள்ல அண்ட விதிகளை பத்தி கொஞ்சம் சிந்திங்க. நாம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய செயல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. கடவுளுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சிக்க முடியும்.